ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான செம்ம டேஸ்டான நல்ல மசாலாவோடு இருக்கிற ஒரு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு முட்டை ஸ்மெல்லே ஆகாதுங்க, அவளுக்கு முட்டையே பிடிக்காது. ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி மசாலா தக்காளியெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தப்போ அவளுக்கு அது முட்டைன்னே தெரியாமல் அவள் வந்து சாப்பிட்டா. அவளும் நானும் இதுக்கு சேர்ந்து வச்ச பேர் கஜகஜ பூஜா. இந்த கஜகஜ பூஜா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது சேர்த்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அது இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருளாக பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து வானலில் வச்சிடலாம். அடுத்ததான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா வெங்காயம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வந்து நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கி அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வணக்கிடலாம். இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கி கேரமலைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், அப்போ தான் வந்துட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலையா தக்காளி, அதை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். அடுத்ததாக தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து வணக்கிடுறேன். அடுத்ததாக இது கூடவே நான் வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொருட்கள், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கிடலாம். அண்ட் இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வணங்கி மசாலா பொருளோட பச்சை வாசம் போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வணக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வணங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வணக்கி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி ஓரமாக தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் வந்து இதில் உடச்சி ஊற்றிடலாம். அண்ட் மறக்காமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இங்கே வந்து மொத்தமாக ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவுகளுக்கு நீங்கள் 5லேருந்து 8 முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எல்லா முட்டையும் ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்தோன்னே வந்து மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா அந்த ஒயிட் அண்ட் எல்லோவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மசாலாவை அதுக்குள்ளே தள்ளி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்படி பண்ணும்போது தான் எக்கு வந்து பெருசாக வந்து வராமல் அது நல்லா பொடி மாஸ் மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு வேளை எக்கு வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக தான் வேணும், சாப்பிடும் போது நல்லா வாயில் கடிப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மசாலாவோட ஸ்க்ராம்பிள் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு முட்டை இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா பொடிசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி வந்து கிளறி விட்டே இருங்க. அடியிலேருந்து எடுத்து அதை வந்து சுரண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்துட்டு அடியில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அது வந்து கிடைக்கும். அண்ட் இதை திக்காக நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டே வருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். என் பொண்ணு முட்டை அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வந்து ஓடிடுவாங்க. என்ன சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து எக் பொடி மாஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து கசகசாவாக ஏதோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவள் கேட்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் டக்குன்னு கஜகஜ பூஜா அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு அந்த பேர் பிடிச்சிச்சோ என்னமோ தெரில, அப்பாட்ட ஓடி போய் அப்பா அம்மா கஜகஜ பூஜா செய்கிறாங்களா, அம்மா கஜகஜ பூஜா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. இவ இதை சாப்பிடுவாளா அப்படின்ற டவுட்டில் தான் நான் பண்ணேன். ஆனால் செஞ்சு வச்சுடனே ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அவ. இப்போ பாருங்கள், எக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை நல்லா வந்து உதிரியாக வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா முட்டை பொடி மாஸ் இல்லை கஜகஜ பூஜா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
உங்கள் வீட்டு குழந்தைங்க எக்கே சுத்தமாக சாப்பிட மாட்டேன்றாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி மசாலாவோட செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு எக் இருக்குன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அண்ட் நீங்களும் இதில் எக் இருக்குன்னு சொல்லாமல் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பேர் சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை குழந்தைங்களை எக் சாப்பிட வைக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஃபாலோ பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்தா எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.